தமிழ் கழுகு. திமுகல யாருக்கு எம்எல்ஏ சீட்டுங்கிறத முதல் கட்டமா மாவட்ட வாரியா உளவுத்துறை மூலமா முடிவு செஞ்சுட்டு இருக்காங்களாம். ராணிப்பேட்டை மாவட்ட திமுக பொருளாளராக இருக்கிறவரு ஆற்காடு தொகுதியைச் சேர்ந்த ஏவி சாரதி. 5 வருஷத்துக்கு முன்னால அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர். வந்த வேகத்திலேயே இவரோட சுறுசுறுப்பை பார்த்த கட்சி தலைமை முக்கியமான பொறுப்புகளை கொடுத்துச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அரக்கோணம் தொகுதியோட அனைத்து பட்டுவாடாக்களையும் இவர் தான் கவனிச்சுக்கிட்டாராம். ராணிப்பேட்டை ஆற்காடுன்னு 2 தொகுதியிலையும் செல்வாக்கா இருக்காருன்னு உளவுத்துறை கட்சி தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். இப்ப ராணிப்பேட்டை தொகுதியோட எம்எல்ஏவா இருக்கிற மாவட்ட அமைச்சர் காந்தி சாரதி கேட்ட அதே தொகுதிகளை தன்னோட மகனுக்காக தலைமை கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காராம். ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு மண்டல பொறுப்பாளரா இருக்கிற அமைச்சர் ஏவ வேலுகிட்டையும் சாரதியை பத்தின புகார்களை கொடுத்து தான் மகனுக்கான ரூட்டை கிளியர் செய்ய எல்லா வகையிலையும் சாரதிக்கு குடைச்சல் கொடுக்கிறதாவும் சொல்லப்படுது. ராணிப்பேட்டை மாவட்டத்தை போலவே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்லையும் முதற்கட்டமா உளவுத்துறை மற்றும் ஆட்சி மேலிடத்துக்கு வேண்டப்பட்ட ஒரு விவிஐபியோட டீம் இணைஞ்சி ரிப்போர்ட்டுகளை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.